Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை புதுசாக வரக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல்லைக்கான தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், நீ கேளு. இந்த சம்பவத்துக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, வீடியோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது தப்பு இல்லை. இருந்தாலும் என்னுடைய வேலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டுருக்குது. அதாவது நைட்டு பகல்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு நைட்டு ஒரு வேலையை பார்த்து முடிச்சுக்கிட்டு வந்துட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். சரியான தூக்கம் கிடையாது, அப்படிலாம் போயிட்டுருக்குது. அதனால தான் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. அதனால் என்ன மன்னிச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக வீடியோக்கள் தொடுத்து வர்றதுக்கான எல்லா வழிகளும் என்னால் பண்ண முடியும். அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கண்டிப்பாக வீடியோ 2 நாளைக்கு ஒருக்கா வர்றது மாதிரி நான் ரெடி பண்ணிடுறேன். வாங்க நம்ம இந்த சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் திருநெல்வேலியில் தாங்க. அதாவது கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கை உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க நம்மளுடைய சித்ரா. அதாவது சித்ராவுடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரியாக இருக்க போகுது. வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2022 தாங்க இந்த சம்பவம் சித்ராவுக்கு ஏற்படுது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னா, அவங்களுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை மாமன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும், அதாவது சித்ராவுடைய குடும்பத்தாருக்கும் ஆகவே ஆகாது. அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்தோட சேர்த்துக்கிடவே செய்யலை. யாருடைய குடும்பத்தில் அப்படின்னா, சித்ராவுடைய குடும்பத்தில் சேர்த்துக்கிடவே இல்லை. அவருடைய ஹஸ்பண்ட் பேர் சிதம்பரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சிதம்பரம் அப்படிங்கிற அந்த நபருடைய குடும்பம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா சின்னதிலே தவறி போயிட்டாங்க. அக்காவுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்துருக்கிறாரு சிதம்பரம். ஆனால் அக்காவுடைய கணவரும் தவறி போக அவங்க அக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அக்காவும் வெளிநாட்டுக்கு வேலைக்கும் போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 குழந்தைகள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள ஹாஸ்டலில் தங்க வச்சு அப்படி படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு தனி மரமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா, இந்த ஊர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஊருடைய பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பேர் சொல்லாமல் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க அந்த ஊரில் இருந்துட்டு இருக்கிறாங்க. வேற யாரும் உறுதுணைக்கு ஆள் இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க சிதம்பரத்துடைய குடும்பம். ஆனால் என்ன அப்படின்னா, இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்பவே நன்றாக போயிட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 2017 லாஸ்ட்ல கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, மூத்ததாக ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு 2022 அந்த டைம்ல வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வயதாகுதுங்க. அதே மாதிரி 1.5 வயசுலையும் ஒரு குழந்தை இருக்குது. அது ஆண் குழந்தைங்க. இப்படி ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் அந்த குடும்பம் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்குது. அப்படி வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல என்ன அப்படின்னா, இவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த தடி அறுத்து ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, லோடு மேன், அதாவது லாரியில் ஏற்றக்கூடிய அந்த லோடு மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் மரத்தடிகளை அறுத்து வண்டியில் ஏற்றி லோடு பண்ணி கொடுக்குறது தான் இவருடைய வேலையே. அதாவது லோடு மேன், அவ்வளவுதான். மற்றபடி அறுக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டார். அப்படி அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு கை நிறைய சம்பளம் வருது. தேவையான வீட்டு வசதிகளெல்லாம் செய்து வச்சிருக்கிறாரு. சொந்த வீடு தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ராவுடைய குடும்பத்திலிருந்து அவங்க சித்தப்பா, அதாவது சித்ராவுடைய சித்தப்பா, அவர் அவங்க புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கோமா, அதுக்கு புதுமண புகுவிழா வைக்கிறோம், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நிற்கிறாங்க. எங்க அப்படின்னா, இவங்க வீட்டில். எதுக்காக அப்படின்னா, அந்த கார்டு வைப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி அழைப்புதல் வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிம்மா நீ ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். அப்படி வரும்போது என்ன அப்படின்னா, இந்த காலை நேரத்தில் வந்து அந்த வீட்டில் வந்து கணபதி ஹோமம் நடத்துகிறாங்க. அந்த ஹோமத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கலந்துக்கிடணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அவங்க சித்தப்பா சொல்கிறாருங்க. இருந்தாலும் நம்மளுடைய சித்ராவுக்கு என்ன அப்படின்னா, அப்பா ஆல்ரெடி பேசாமலே இருக்கிறாரு. 5 வருஷம் ஆன பிறகும் பேசவே இல்லை. நான் எப்படி சித்தப்பா வர்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கலாம். நீ வாமா, இந்த குடும்பம் வந்து அப்படியாதான் ஒன்று சேரும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசிக்கிட்டு அவங்க சித்தப்பா அந்த அழைப்புதலை கொடுத்துக்கிட்டு அங்கே இருந்தும் கிளம்பிடுறாருங்க. அவர் கிளம்பின பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருக்குது. சரின்னு சொல்லி கணவர் வந்துடுறாரு. கணவர் வந்த உடனே கணவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்துக்குங்க, என்னோட சித்தப்பா வந்தார், இந்த மாதிரி பாலுகாய்ப்பு வீடு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்கிறாரு, சரிம்மா அப்படியாவது ஒரு குடும்பம் நமக்கு கிடைக்கும்னா நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அதுக்கான பிளானிங்கில் இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய சித்ராவுக்கு ஒரு ஸ்கூட்டி ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கும் ஒரு பைக் வச்சிருக்கிறாரு. அப்படி 2 பைக் இருக்குது. அதனால என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளை கொண்டுகிட்டு இவங்க 4 பேராக போனாங்கன்னா அந்த ஸ்கூட்டியை தாங்க யூஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்படி போகலாமா, நம்மளுடைய ஸ்கூட்டரில் போகலாம், பைக் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சிதம்பரமும் சொல்கிறாரு. அப்படி சிதம்பரம் சொன்ன பிறகு சரின்னு சொல்லி அந்த நாளும் வந்துடுதுங்க. அதுக்கு முந்தின நாள், அதாவது அந்த வீடு பாலுகாய்ப்புக்கும் முந்தின நாள் வந்துடுது. அப்படி வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானும் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சித்ரா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்தாங்க, கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு தாங்க இவங்க வீட்டில் இருந்தே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க சித்தப்பாவுடைய ஊர், அதாவது நம்மளுடைய சித்ராவுடைய சொந்த ஊர் வந்து இவங்க இருக்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஊர் அமையப்பட்டிருக்குது. அதனால் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாமல் அவங்க போகக்கூடிய ரூட் வந்து மெயின் ரோடு வழி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு குறுக்கு சந்து ரோடுகளும் இருக்குது. அதுவும் இவங்க எப்போ வேணாலும் போயிட்டு வந்து பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தாங்க. அப்படி தாங்க இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மெயின் ரோட்டு வழியாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு பைக்கில் இருந்துக்கிட்டு அந்த குறுக்கு சந்து ரோடு நான் சொன்னேன் இல்லையா, பக்கத்துல எல்லாம் அந்த வீடுகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு குறுக்கு சந்து ரோடு தாங்க. அந்த ரோட்டு வழியாட்டு வண்டி உள்ளே இறங்குது. அப்படி இறங்கும்போது அந்த வீடுகள் தொடங்குறதுக்கு முன்னால் இந்த கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட ஒரு பைப் லைன் ஒன்று அங்கே இருக்குங்க. அந்த பைப் லைனில் வந்து ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. பயங்கரமாக தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த பைப்பை தட்டி தட்டி திறந்தெல்லாம் பார்க்குறாங்க. தண்ணி வரவே மாட்டேங்குது. அவங்க ரொம்ப பரானப்படுறாங்க. அதாவது அவங்க உடம்புக்குள்ளாடி ஏதோ ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த தண்ணி குடிக்காமல் இருந்தால் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெவமுட்டல் ஏற்படுதுங்க. அந்த இடத்துல அந்த பெண் படக்கூடிய பாடை வந்து இவங்க நம்மளுடைய சித்ரா இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்டுடைய அந்த பின்பக்கம் சீட்டில் உட்கார்ந்து இருந்துட்டு கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு என்னங்க கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்குமா திடீர்னு வண்டியை நிப்பாட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருந்தாலும் அந்த பெண் வந்து அந்த இடத்துல நீங்கள் வண்டியை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கை குழந்தைய, அதாவது அவங்க வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க. வண்டியை நிப்பாட்டி கை குழந்தைய தூக்கி ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டு, வண்டிக்குள்ளே தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவரும் ஆமாம் இருக்குமா, தண்ணி உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த சீட்டை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஏன்னா அந்த ஸ்கூட்டிக்கெல்லாம் சீட்டு ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து 1 லிட்டர் தண்ணி இருக்குதுங்க. அந்த தண்ணியை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே ஏமா நில்லுமா, ஏமா உனக்கு தண்ணி தாகமாக எடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது, இல்லை நீங்கள் இந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லை பாருங்க, அங்கே ஒரு பெண், அதாவது ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுடைய சிதம்பரத்துக்கு வந்து அது புரியவே இல்லை. எங்கம்மா யாருமா நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி கேனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த கர்ப்பிணி பெண்ணான அந்த பெண் வந்து இவங்க வண்டி விட்டு அப்படி திரும்பி அந்த பொண்ணை பார்க்கக்கூடிய நேரம் அந்த பெண் இவங்க கிட்ட நிற்கிறாங்க. யாருக்கு முன்னாடி அப்படின்னா, சித்ராவுடைய முன்னாடி. சித்ராவும் டக்குன்னு பயந்துடுறாங்க. என்னப்பா, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரம் இருக்கும். அந்த பெண் அங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இறங்கி பார்க்கும்போது இந்த பெண் எப்படி பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோட அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த பெண் கர்ப்பிணி பெண், அவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்படுது. அவங்களுக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாமா தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுடைய சித்ரா. ஆனால் சித்ராவுக்கு அதன் பிறகு நடக்கக்கூடிய சம்பவம் தாங்க பேரதிர்ச்சியான சம்பவமாக இருந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் டக்குன்னு முன்னாடி வந்தாங்க இல்லையா, எப்படி வந்தாங்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்னால இவங்க தண்ணி எடுத்து கொடுக்க அந்த பெண் ஒரு விகாரமான முகத்தை அந்த இடத்துல ஆண்டு காட்டியிருக்குங்க. அப்படி காட்டுன அந்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய சித்ரா இருக்காங்க இல்லையா, பார்த்து பயந்து மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் பக்கத்திலே தொட்டாப்புலேயே நிற்கிறாரு ஹஸ்பண்டு. அவருடைய கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அதே மாதிரி அந்த எதிர்த்தாப்புல நின்ன அந்த கருவுற்ற அந்த பெண், அதாவது கர்ப்பிணி பெண் சொன்னேன் இல்லையா, அந்த பெண்ணு அவருக்கு கண்ணுக்கே தெரியல. இவ யாருக்கிட்ட பேசுறா, என்னத்துக்கு இது பண்ண, ஏன் கீழே விழுந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயப்படுறாருங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வண்டிகள் போயிட்டு இருக்குது, ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இவ ஏன் இதை பண்ணுனா, இங்கே யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க பயத்தில் நின்றுட்டு இருக்காரு நம்மளுடைய சிதம்பரம். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அங்கே போயிட்டு ஆட்கள் வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஓடி என்னப்பாச்சு, ஏன்ப்பா பிள்ளை மயங்கி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கையில் தாங்க தண்ணி பாட்டில் இருக்குது, அதுலேயும் பாதி கொட்டிருச்சு கீழே. அந்த பாதி கொட்டின தண்ணியை தாங்க மிச்சமாக இருக்கிறத எடுத்து இவங்களுடைய முகத்தில் வேகமாக அப்படி தெளிச்சு விடுறாங்க. அப்படி தெளிச்ச உடனே அந்த இடத்துல டக்குன்னு கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சவங்க எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. சரி, உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல கடை இருக்குங்க, கொஞ்சம் தள்ளி கடை இருக்குது, ஓடி போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு பாட்டில் தண்ணியும் அப்படியே மடக்குன்னு குடிக்கிறாங்க சித்ரா தண்ணி குடிச்சுக்கிட்டு மறுபடியும் தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கொடுங்க, என் குழந்தைக்கு வயிற்றுல தண்ணி இல்லை, அவளுக்கு தண்ணி ஊற்றணும், தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய சிதம்பரம், அதாவது சித்ராவுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அரண்டு போய் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யன்னே தெரியல. கையில் இருக்கக்கூடிய 1.5 வயசு குழந்தை கத்திக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக கத்துது. அல்லாமல் அவங்க அப்பா கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கத்தும், ஆனால் அப்பா கிட்ட இருக்கும்போதே கத்த ஆரம்பிக்குதுங்க. அதுவும் அவங்க அம்மாவை பார்த்தா பயங்கரமாக கத்துது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வயது குழந்தை இருக்குது இல்லையா, அது அம்மான்னு கிட்ட போனோடனே அங்கே நிற்கக்கூடிய அவங்க அம்மா, அதாவது நம்மளுடைய சித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க தள்ளி விடுறாங்க. போடி, நீ யாரடி, வெளியே போடி, தள்ளி போடி அப்படிங்கிறது மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆல்ரெடி ஒரு ஆளரபம் அற்றவர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சிதம்பரம். அதனால சிதம்பரத்துக்கு என்ன செய்யணும்னே தெரியல. தன்னுடைய மொபைல் எடுத்து முதல்ல யாருக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய சித்தப்பா நம்பருக்கு தான் கால் பண்ணுறாருங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சித்ராவுடைய குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுனால அங்கே கால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மாமனாருக்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ண முடியாது. சரி, அந்த சின்ன மாமனாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சித்ராவுடைய சித்தப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ண உடனே அவரும் கால் அட்டன் பண்ணுறாரு. நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் மாட்டிட்டு நிற்கிறேன், ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் நாங்கள் வந்திருப்போம், இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் மாட்டிட்டோம், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியலை, இவ ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறா, தண்ணி கொடுன்னு கேட்குறா. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல அவர் சொல்லி முடிக்கிறாருங்க. உடனே அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ராவுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் சிவசுடலை சாமிக்கு சாமி ஆடக்கூடியவருங்க. உடனே அவங்க சித்தப்பா என்ன பண்றாருன்னா, உன்னுடைய மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைப்பா, இந்த மாதிரி வழியில மாட்டிட்டு இருக்காங்க, நீ ஒன்று வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அவங்க அப்பா வரமாட்டேன், என்ன விட்டுட்டு போனவ எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசி விட்டுறாருங்க. சரின்னு சொல்லி சித்தப்பாவுக்கு மனசே கேட்கல, அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாரு. ஒரு 2.5 கிலோமீட்டர் தானே, வேகமாக வந்துடுறாரு. வந்துங்க பார்க்கும்போது நம்மளுடைய சித்ராவுடைய நிலைமையே வேற மாதிரி இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கையில் கிடைக்கக்கூடிய கல் மண்ணெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு கத்துறாங்க. என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய குலதெய்வமான சிவசுடலையை மனசில் வேண்டிக்கிட்டு கொஞ்சம் திருநீரை கொண்டு வந்திருக்கிறாருங்க. இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோடனே அவர் திருநீர் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த திருநீரை எடுத்து அப்படியே தலையில் போட்டு விடுறாருங்க. தலையில் போட்டு விட்டோடனே மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க சித்ரா. அதன் பிறகு தண்ணீர் தெளிக்கப்பட்டு எழுப்பியாச்சுங்க. எழுப்பின பிறகு நம்மளுடைய சிதம்பரத்துக்கு கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவம் கூட கிடையாதுங்க. என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க சித்தப்பா நம்மளுடைய சித்ராவுடைய அப்பா கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவன் மக வந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே, அவ இங்க வர்றதா இருந்தா எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சித்ராவுடைய கூட பிறப்புகள் ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், நீ மட்டும்தான் அவனுடைய அந்த பாலுகாய்ப்பு விஷயத்தை நீ எடுக்க முடியும், அவங்க இங்கே வரவே கூடாது, நீ யாரை கேட்டு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அதனால உன்னை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாதுமா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சித்தப்பாவும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேற வழியே இல்லை, ஆட்டோவில் தாங்க சித்ராவை கூட்டிகிட்டு வீட்டிலையும் கொண்டு விடுறாரு. அதாவது அவங்க சொந்த வீட்டிலே கொண்டு விடுறாரு. இவரும் பின்னால் ஸ்கூட்டியில் சேரவும் செய்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துடுறாரு. இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்ன அப்படின்னா, அந்த நேரத்துக்கு அவர் திருநீர் போட்டார் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய அந்த பேச்சு வார்த்தைகள், நடக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே மாறுதுங்க.
அதாவது ஹஸ்பண்டை வந்து டேய் வாடா போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கேவலம் வாழ போலேன்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது, ஒரு நாள் கூட இப்படி பேச மாட்டாளே, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பயப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம ரூமுக்குள்ளாடியே வச்சுக்கிடலாம், வெளியே விடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவியை ரூமில் வச்சு லாக் பண்ணிடுறாரு. அதுவும் குழந்தையும் அவரும் உள்ளே தாங்க இருக்கிறாரு. ஆனால் ரூமுக்குள்ளே போன பிறகு அவங்க வந்து வேறு மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, யாருமா நீ, எதுக்காக இவளுக்கு உடம்புக்குள்ளே வந்திருக்க, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஆன்மா தான் இவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாருங்க. என்னத்துக்குமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. ஆனால் அது எதுவுமே பேச மாட்டேங்குது, அப்படியே இருக்கும். திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. அந்த தூக்கி இவர் படுக்க வைப்பார். அதன் பிறகு கொஞ்ச நேரம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணிக்கு அவங்க அப்படி கண் அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இதோட பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜா அறையிலிருந்து திருநீரை எடுத்துகிட்டு வந்து அதையும் போட்டு விடுறாருங்க. போட்டு விட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இனி நம்ம தூங்குவோம், நாளைக்கு காலையில் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், பால் கொடுக்கணும். இவங்க வந்து அந்த 2வது குழந்தைக்கு 1.5 வயசு தான் ஆகுது. அவங்க தாய்ப்பால் குடிக்கிறதை நிப்பாட்டலை. அப்படி இருக்கிறதுனால தாய்ப்பால் கொடுக்கணும். ஆனால் நம்மளுடைய சித்ராவோ தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லைங்க. அதனால வெளியில இருந்து இந்த பால் டின்னுலாம் வாங்கிட்டு வந்து காய்ச்சி கொடுத்து பார்க்குறாரு. எல்லா குழந்தைகளும் வந்து இந்த மாதிரி பால் டின்லாம் சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி இந்த குழந்தையும் சாப்பிடவே இல்லைங்க. அது நைட்டு கத்த ஆரம்பிச்சிருது. இவருக்கு தூக்கமே வரல. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி இருக்குங்க. இந்த குழந்தைகள் பசியிலே அந்த மாதிரி அழுது படுத்துருச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 1:30 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு பயங்கரமான ஒரு சத்தத்தோட சித்ரா எழும்பி உட்கார்றாங்க. அப்படி எழும்பி உட்கார்ந்தவங்க அந்த இடத்துல கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து அங்கே எங்கேயும் வீச ஆரம்பிக்கிறாங்க. வீசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி வீசிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை தூக்கி இவருடைய உடம்புல வீசுறாங்க. யாரு, நம்ம சிதம்பரத்துடைய உடம்புல வந்து படுது. அப்போதாங்க அவர் முழிக்கிறார். ஆல்ரெடி குழந்தைகளை தூங்க வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் தூங்கினாரு. ஆனால் இந்த சம்பவம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த 1:30 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட 2 மணிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த சம்பவம் நடக்கும்போது அப்படி அந்த இடத்துல அவருடைய உடம்புல அந்த அடிபடுதுங்க. அடிபட்டு ஆன்னு சொல்லி எழும்பி பார்க்கும்போது தன்னுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தலையணை இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி வயிற்றுல கட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் தண்ணீரை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தலையணை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர், அவங்க குடிக்க வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னமா பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழும்பி அந்த தலையணையெல்லாம் கீழே தூக்கி போட்டிருக்கிறாரு. அப்படி கீழே தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் ஒரு பத்திரகாளியோடைய உருவத்துக்கு மாறி இருக்கிறாங்க. யார் அப்படின்னா சித்ரா. அப்படியே தன்னுடைய ஹஸ்பண்டான சிதம்பரத்தை தூக்கி கட்டிலுக்கு மேலே தூக்கி போட்டிருக்கிறாங்க. போட்டுக்கிட்டு பயங்கரமான அடி, அதாவது அடி பொறுக்க முடியல அவரால். அந்த அளவுக்கு அடி வாங்குறாரு. அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நைட்டுன்னு கூட பார்க்கல, உடனே அவங்க சித்தப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்ன வீட்டில் விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ரூம்லேருந்து 2 குழந்தையும் தூக்கிக்கிட்டு அவ்வளோ ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டேன், என்ன செய்யணும்னு தெரியலப்பா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கேருந்து யாராவது போயிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கி, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சித்ராவுடைய அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அண்ணன் தம்பி அங்கே அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க யாருமே அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நீ கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தப்பாவும் சொல்கிறார். ஆனால் இவரால் அங்கே இருக்கவே முடியல. இவருடைய பக்கத்து வீடுகள்லையும் ஆட்கள்லாம் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கு பிறகு அந்த ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளே வர்றாங்க. கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்த உடனே இங்கே நடந்த அனைத்து சம்பவங்களையும் அந்த ஊர் மக்கள்கிட்டே அப்படி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 10-15 பேருக்கு மேலே வந்துட்டாங்க, பெண்கள் ஆண்கள்னு சொல்லிக்கிட்டு. அப்போ விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீ ஒன்று பண்ணு, பக்கத்தில் தான்ப்பா சீவலைப்பேரி கோயில் இருக்குது, அதாவது சுடலை கோயில் இருக்குது, காலையில் நீ அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிரு, இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அதை வந்து சரி நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலாம், காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2 குழந்தைகளையும் மடியில் போட்டு அப்படி தூங்க வச்சுக்கிட்டு அந்த வெளி வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அந்த வந்தவங்களில் கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லிக்கிட்டு எடுத்துகிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 3:30 மணியெல்லாம் ஆயிடுது. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, இவரும் அந்த சாஞ்சாப்பில் அந்த கட்டளை இருக்கு இல்லையா, அந்த நிலைவாசல் கதவு இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்படியே சாஞ்சாப்பில் அப்படியே இருக்கிறாங்க. 2 குழந்தைகளும் மடியில் தாங்க போட்டு வச்சிருக்கிறாரு. வேற வழி இல்லை, ஏன்னா குழந்தைகள் பயங்கரமாக பசியில் வேற அழுதுட்டு இருக்குது. இங்கே வீட்டுக்கு உள்ள, அதாவது அவங்க பெட்ரூமுக்குள்ளாடி இருந்த பொருள் அனைத்தையுமே உடைய ஆரம்பிக்குதுங்க. அடித்து உடைக்கிறாங்க. உள்ள கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அடித்து உடைச்சி கதவை துற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக கத்துறாங்க.
தட்டுறாங்க. ஆனால் இவர் கதவே திறக்கலைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னா, அந்த சவுண்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைஞ்சு போகுது. யார்? மனைவியோட சவுண்டு அப்படியே கொஞ்சம் அமைதி. ஏன்னா கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா, இவர் திறக்கவும் இல்லை இல்லையா, அதன் பிறகு அமைஞ்சிருதுங்க. இவர் அந்த வாசலில் அப்படியே சாஞ்சாப்புல அப்படியே இருந்து தூங்கவும் செய்கிறாருங்க. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ராவுடைய அப்பா அங்கேருந்து நடந்து வர்றாருங்க. அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அப்படி சப்பு சப்புன்னு நடந்து வர்றாரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பொண்ணை இவர் கூட்டிகிட்டு ஓடின டைமில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ்லாம் முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க சரண்டர் ஆகும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே வச்சே அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா, என்னைக்காவது நீ என் கையில் மாட்டும்போது நான் ஒன்று 2 துண்டாக வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு பயம் நம்மளுடைய சிதம்பரத்துக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது. மாமனார் கண்டிப்பாக சொன்னால் செய்யக்கூடிய ஆள், அதனால் அந்த ஒரு பயம் இருக்கு. அவர் அங்கேருந்து அருவாளோட நடந்து வர்றாருங்க. அதை பார்த்தேன் தான் உண்டு இவருக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது திடீர்னு இந்த நேரத்தில் இவர் இந்த மாதிரி வர்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 குழந்தைகளையும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாருங்க. அப்படி ஓடி அவர் போய், அதாவது என்ன அப்படின்னா, கதவை சாத்தவே இல்லை, டக்குன்னு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போன உடனே இவர் அருவாயை எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறாருங்க. உள்ளே வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க பெட்ரூம் கதவு இருந்தது இல்லையா, அதாவது அவங்க மனைவியை பூட்டி போட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த பெட்ரூம் கதவை டக்குன்னு சவுட்டி, அதாவது ஒரு 8 விடுறாரு. அப்படியே அந்த கதவு திறக்குதுங்க. கதவு திறந்த உடனே காய்ச்சி பூச்சின்னு சொல்லி பயங்கரமான சத்தங்க. அதுக்குள்ளாடி தன்னுடைய, அதாவது அவருடைய மகளை அவர் வெட்டி கொள்றாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படி அலறிக்கிட்டு நிற்கிறாரு. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருமே வெளியே வரலைங்க. என்னடா இது இப்படி இருக்குது, இவ்வளவு நேரம் நம்ம கூடலாம் பேசிட்டு போனாங்க, யாருமே வெளியே வரலையே, ஆண்டவா இவர் இந்த மாதிரி வெட்டுறாரு. அவருக்கு அப்படி தான் தோணுதுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய மனைவி அவர் வெட்டி தான் கொள்றாரு அப்படிங்கிற மாதிரி உள்ள கதறல் சத்தம் கேட்குதுங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு பார்த்தா இவர் அப்பந்தான் கண்ணை முழிக்கிறார். எங்கே அப்படின்னா, அதே வாசலில். அது ஒரு கனவாக தாங்க இருந்திருக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்துருக்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது, அதாவது பெட்ரூமை தான் திரும்பி பார்க்குறாரு. அது பூட்டின மேனிக்கு இருக்குது. கிட்டத்தட்ட காலையில், அதாவது ஒரு 5-5:30 மணி ஆயிடுதுங்க. டக்குன்னு எந்திரிச்சவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச நண்பருக்கு கால் பண்ணுறாரு. ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு வாப்பா, காலையிலே நம்ம அந்த கோயிலுக்கு போயிடணும், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆட்டோ எடுத்துகிட்டு வரலைங்க, பக்கத்தில் இருந்து ஒரு காரை தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு காரை கொண்டு வந்திருக்கிறாரு. காரில் இந்த பொண்ணை ஏற்றணும் அப்படின்னா வீட்டுக்கு உள்ள ரூமுக்குள்ளே போக முடியாத ஒரு கண்டிஷன். என்ன அப்படின்னா, அவங்க உடம்புல அந்த ஒட்டு துணி இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. கிட்ட போகவே முடியாது. அந்த மாதிரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சிதம்பரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துணியெல்லாம் எடுத்து, அதாவது நைட்டி இருக்குது பார்த்தீங்களா, நைட்டியெல்லாம் எடுத்து போட வச்சு எப்படி இல்லாமல் கஷ்டப்படுத்துகிறாங்க. கஷ்டப்பட்டு தான் அதை போடுறாங்க அந்த பெண். அப்படி போட்ட பிறகு தாங்க பையை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு சரியான சுய நினைவு நிற்க முடியாது. அது சுய நினைவே இல்லாமல் நிற்பாங்க இல்லையா, அந்த குடிகாரங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க நின்றுட்டுருக்குறாங்க. வசமாக தூக்கி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அந்த கார்லையும் ஏற்றுறாருங்க. 2 குழந்தைகளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில், அவங்களுக்கு தெரிஞ்ச வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிக்கிட்டு நாங்கள் வர்றது வரைக்கும் எப்படியா சமாளிங்க. குழந்தைகள் 2 பேருமே சாப்பிடவே இல்லை. அது தூங்கி எந்திரிச்சதுமே நீ சாப்பாட்டுக்கு ஆளும் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கேருந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு சிதம்பரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீவலப்பேரி சுடலசாமி கோவிலுக்கு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் போய் சேர்ந்துடுறாருங்க. அங்கே போகும்போது கிட்டத்தட்ட காலையில் ஒரு 6 மணிக்கு பிறகு தான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் தொடங்குவாங்க அப்படிங்கிறது மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வெளி வாசல் பக்கத்திலே காவல் இருக்கிறாங்க. அப்படி காவல் இருக்கும்போது அங்கே அந்த டைமில் ஆட்கள் பெரிய அளவில் கிடையாதுங்க. அந்த பரன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆடு வெட்டக்கூடிய பரன் ஒன்று இருக்கும். அந்த பரனுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நபர் நடந்து வர்றாருங்க. அந்த கோயிலுக்குள்ளே எப்படி அந்த நபர் அங்கோடி வந்தார் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த பனை ஏறக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரியுது. பார்க்குறதுக்கு பனை ஏறி மாதிரி தாங்க இருக்குது. அந்த நபரும் அப்படி நடந்து வர்றாரு. என்னம்மா இங்கே இருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுத்து கேட்குறாருங்க. அப்படி கேட்ட உடனே இந்த இடத்துல நம்மளுடைய சித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பார்த்ததும் பயங்கரமாக ஆக்ரோஷமாயிடுறாங்க. இவனை வெளியே போக சொல்லி இல்லைன்னா என்ன வெளியே கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த உச்ச முடியை எட்டிட்டு பிடிச்சிடுறாருங்க. யார் நீ, எங்கேருந்து வந்திருக்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறாங்க. அவருடைய சவுண்டே கணீர்னு இருந்திருக்குது. அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல சித்ரா என்ன விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை நான் விடுங்க, ஆனால் நீ இந்த பொண்ணுடைய உடம்பு இருந்து போகணும், நீ இந்த பொண்ணோட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்க ஒரு உக்கிரமான ஒரு ரூபத்தை, அந்த கையை காலெல்லாம் விரிச்சுக்கிட்டு, நான் இப்போ உன்னை போட்டு தள்ளிடுவேன், உன்னை வெட்டிடுவேன், கொன்னுருவேன்னு சொல்லிக்கிட்டு யாருக்கிட்ட, அந்த எதிர்த்தாப்பில் நிற்கக்கூடிய அந்த பனையேற போகக்கூடிய ஆள் மாதிரி அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் விடவே இல்லைங்க. அந்த புட்டி அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டு
உடனே அந்த இடத்துல ஒரு கோழியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில கோழிகள் எதுவும் இல்லைங்க. ஆனா அங்க பக்கத்திலேயே வாங்க முடியும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அங்க நின்னார்ல அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல போய் ஒரு கோழியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவியை ஒத்தையில தான் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போகணும். ஆனா என்ன அப்படின்னா, இவர் நண்பருக்கு கால் பண்றாருங்க. ஏன்னா கார் கொண்டு வந்தார் இல்லையா, அவர் அங்கே இல்லைங்க, அவர் வெளியில் நிற்கிறாரு. அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோழி வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஓடி போய் அந்த இடத்துல கரெக்டாக போய் கோழியும் வாங்கிக்கிட்டு வந்துடுறாருங்க. கோழியை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய சித்ராவுடைய தலையை 3 முறை சுற்றுறாருங்க. சுற்றுனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த கோழியை வெட்டு அப்படின்னு சொன்னோன்னா வெட்டவும் செய்கிறாங்க. அறுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரத்தத்தை அப்படியே நம்மளுடைய சித்ராவுடைய உடம்புலலாம் அடித்து பீச்சு அப்படி தெறிக்க விட்டுக்கிட்டு அதன் பிறகு தாங்க அங்கேருந்து ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. அதாவது முன்னாடி வந்து அந்த பரனுக்கு அடுத்தாப்புல வந்து இந்த முண்டன் சாமி அப்படிங்கிற சாமி இருக்கிறாரு. அதாவது சிவசுடலையுடைய தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி அங்கே இருக்கிறதுனால அவருக்கு பக்கத்தில் வந்து தண்ணீர் வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து சரட்டுன்னு அடிக்கிறாருங்க. அப்படி அடித்த உடனே அந்த உடம்புக்குள்ளே இருந்த அந்த ஆன்மா வெளியேறி போயிருதுங்க. அப்படி அந்த உடம்புக்குள்ளே இருந்த ஆன்மா வெளியேறி போயிருதுங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவர், அதாவது இந்த மாதிரி தண்ணீர் அடித்தார் இல்லையா, சரிப்பா நேர போய் உட்காரு, இனி ஒரு மணி நேரத்தில் வந்து இந்த மாதிரி கோவிலில் பூஜை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதன் பிறகு நீ பூஜையெல்லாம் முடித்த பிறகு போனால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்த வழியை பார்த்து, அதாவது எப்படி போகிறதுக்கு வந்தாரோ அதே மாதிரி வந்து அப்படி வெளியே சுற்றி அப்படி போகிறாருங்க. அங்கே நிறைய பனை மரங்கள் நிறைய இஷ்டம் போல் இருக்குது. அந்த பனைமர கூட்டத்துக்குள்ளே அப்படியே போயிடுறாருங்க. அதன் பிறகு சித்ரா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்மளுடைய சிதம்பரம் கேட்குறாரு, என்னம்மா நடந்துச்சு உனக்கு, நீ எந்த பொண்ணை பார்த்த, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தண்ணிக்காக அந்த பெண் இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த பைப்பை தட்டிட்டு கிடந்தாங்க, கர்ப்பிணி பெண். அந்த பெண்ணுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் இறங்கினேன். ஆனால் அவள் என் கிட்ட எப்படி வந்தான்னு தெரியாது. அதன் பிறகு அகோரமான அந்த முகத்தை காட்டினா. அதன் பிறகு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்போ தான் நான் சுய நினைவோடு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் யாரு, இந்த கர்ப்பிணி பெண் எதனால இப்படி இறந்து போனாங்க, இது எதுவுமே இவங்களுக்கு தெரியலை. எதுக்காக இவங்கள பிடிச்சாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப்பிங் தானே, அதை பண்ண போனவளை எதுக்கு பிடிச்சாங்க அப்படிங்கிறது கூட தெரியலைங்க. சரின்னு சொல்லி கரெக்டாக 8:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் அந்த கோவிலில் வந்து பூஜை கொடுக்குறாங்க. அதாவது சீவலப்பேரி சுடலைமாட சுவாமிக்கு வந்து இந்த தீபாரணை காட்டப்படுதுங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அந்த கோயிலுக்கு உள்ளே போயிடுறாங்க. அப்படி உள்ளே போய் சாமியை கும்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே நிற்கக்கூடிய பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் திருநீர் எடுத்து கொடுக்குறாருங்க. அந்த திருநீர் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடுகாட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணை தான் அங்கே திருநீராட்டே கொடுப்பாங்க. அப்படி அந்த சுடுகாட்டு மண்ணை கையில் கொடுக்குறாங்க. அதுவும் திருநீர் அதையும் கொடுக்குறாங்க, எலுமிச்சம்பழத்தையும் கையில் கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டை சுற்றி அதை அறுத்து போட்டுருமா, ஒரு பிரச்சனையும் வராது, உன் தலையை சுற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பூசாரி இதை சொல்லி விடுறாருங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியலை, இது யார் வந்தது, என்னத்துக்கு இப்படி பண்ணாங்க, இது எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சீவலப்பேரி கோவிலில் சுடரைக்க முன்னாடியே கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய பேர் வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க. அது சாமி ஆடக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க. அப்படி வரக்கூடிய எந்த சாமி ஆடக்கூடிய நபராக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்கள வந்து சொர்ன்னு ஒரு தூக்கிறோம். அதாவது ஒரு சவுண்டு கொடுக்கும், ஆங்கும். அப்படி அந்த இடத்துல அந்த சவுண்டை கொடுக்கறது அவங்கவுங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்கவுங்க குடும்ப தெய்வங்கள்ங்க. அப்படி ஒரு ஆளுடைய உடம்புல வந்து சிவசுடலை இறங்கி ஒரு கத்துறாருங்க. கத்துன உடனே அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கர்ப்பிணி அவள் செத்து போயிட்டா. அதாவது எங்கே அப்படின்னா, இவங்க எந்த இடத்துல இந்த பைப்பு தண்ணியை அந்த எடுக்க நின்னாங்க இல்லையா அந்த கர்ப்பிணி பெண், அந்த இடத்துல தான் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பெண் எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னா, நள்ளிரவு நேரத்தில் தண்ணியே இல்லாத ஒரு டைமில் தான் அந்த பெண் இறந்துருக்கிறாங்க. அதுவும் கர்ப்பவதியாக இருந்து அவங்க கண்ணீர் குடம் உடைந்து அவங்க வந்து அந்த குழந்தை இறந்து போகணும்னு தெரியும் இல்லையா. கண்ணீர் குடம் உடைஞ்சதுன்னா இவங்களால உடனே பிரசவம் ஆகணும். அந்த பிள்ளை பிரசவம் ஆகலை, வயிற்றுக்குள்ளே இறக்கக்கூடிய கண்டிஷன் ஆகிருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த கர்ப்பிணியான அந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பைப்பில் போய் தண்ணியை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பைப்பை போட்டு தட்டிக்கிட்டு நிற்கும்போது தாங்க அந்த ஸ்பாட்டில், அந்த பைப்பு எந்த ஸ்பாட்டில் இருக்குதோ அந்த ஸ்பாட்லேயே மயக்கம் போட்டு விழுந்து மரணிச்சும் போயிருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து அதோட அடங்கி போச்சுதான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஊருக்குள்ளே நிறைய பேர் இந்த மாதிரி பிடிச்சிருக்குது. ஆனால் அவங்கவுங்க ஏரியாவில் போய் இருக்கக்கூடிய தெய்வங்களை வச்சு இந்த ஆன்மாவை விரட்டி விட்டுருவாங்க.
ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்ராவுடைய குடும்பத்தை அது லாக் பண்ணி ரொம்ப நேரம் இருந்தது உன்னுடைய உடம்புல மட்டும்தான். அதுதான் இந்த பிரச்சனையை பண்ணியிருக்குது. அந்த பெண் வந்து தண்ணீர் தாகத்தினால இறந்து போகல, தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு நினச்சி தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த அளவுக்கு இறங்கி தண்ணி குடிக்க போன இடத்துல தண்ணீர் இல்லைங்க. கவர்மெண்ட் வச்ச பைப்பு தான், தண்ணீர் இல்லை அந்த பைப்பில். அதாவது அந்த காலகட்ட சூழ்நிலையில் தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்குது. எப்போமாவது ஒரு வாட்டி தான் வரும். அந்த மாதிரி பைப்பில் போய் தண்ணி குடிக்க போயிருக்கிறாங்க. அதுவும் நள்ளிரவு வேளையில். அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. அதாவது இதே மாதிரியான ஒரு காதல் ஜோடி தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. தன்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸோடு இருந்த ஒரு கர்ப்பிணி பெண் தாங்க. நள்ளிரவு நேரத்தில் அந்த பெண் வந்து தண்ணீருக்காக பக்கத்து வீடெல்லாம் கதவு தட்டியிருக்கிறாங்க. அப்படி கதவு தட்டினப்போ அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து கதவு திறக்கப்படலைங்க. என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நள்ளிரவு நேரத்தில் இந்த மாதிரி பெண்கள் வந்து கதவு தட்டி தண்ணி கேட்கவோ வாங்கவோ செய்தால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதே வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பேய்கள்லாம் இந்த மாதிரி தான் வந்து தண்ணி கேட்கும் அப்படின்னு சொல்லி பழங்கதைகள் சொல்லியிருக்கிறதுனால இவங்க யாருமே கதவு திறக்கலை. அம்மா தண்ணி கொடுங்க, கதவு திறங்கன்னு சொன்னால் யாருமே திறக்கலைங்க. இந்த பெண் கடைசி முடியல. அந்த வீட்லேயும் அவங்க வீட்லேயும் தண்ணீரே இல்லாமல் இருந்திருக்குங்க. அது தண்ணீர் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்புக்கிட்ட வந்து இருந்து அப்படியே அந்த பைப்போடு சேர்ந்து உட்காந்து தன்னுடைய குழந்தையும் பிரசவம் ஆகிருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து இந்த தொப்புள் கொடி வந்து கழுத்தில் இறுகி அந்த குழந்தையும் இறந்து தான் பிறந்திருக்குது. அந்த இடத்துல தண்ணீர் இல்லாமல் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களுடைய உயிரும் போயிருக்குதுங்க. அப்படி இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் இவங்களை இந்த தூரம் வாட்டுன்னு வாட்டி எடுத்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து சீவலப்பேரி சிவசுடலை சாமி வந்து சொல்லி முடிக்கிறாருங்க. சரி, நீ இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவளால் இனிமேல் உனக்கு எந்த தொந்தரவும் வராது, கிட்டத்தட்ட 21 வாரம் என்னுடைய கோவிலுக்கு வந்துக்கிட்டு போ அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாருங்க. உன்னால் முடிஞ்சதை மட்டும் பண்ணு, அதாவது நீ சாப்பிட்டு போக மிச்சத்தை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த தெய்வம் அங்கே பக்கத்தில் என்ன, அது அவர் வேறொரு ஊர்லேருந்து வந்தவர், அவர் சொல்லிக்கிட்டு அவர் அந்த இடத்துல சாமியை கும்பிட்டு கீழே உட்காந்துடுறாருங்க. அதன் பிறகு அவருக்கே தெரியல நம்ம என்ன சொன்னால் அந்த பொண்ணு யார் எதுவுமே தெரியல. அவர் பாட்டு எந்திரிச்சு திருநீராக வாங்கிக்கிட்டு அவரும் வெளியே போயிடுறாங்க. இவங்களும் அந்த திருநீர் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே வெளி வாசலில் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தப்பா நிற்கிறாரு, அவங்க அப்பா நிற்கிறாரு, அவங்க அம்மா நிற்கிறாங்க. அவங்க மொத்த குடும்பமும் சீவலப்பேரி சுடலை கோயிலுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. தன்னுடைய மகளுக்காக வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அதை விட பெரிய ஆனந்தம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் வந்து நிற்கவே அதை பார்க்குறாங்க. பார்த்து அந்த கோவிலுக்கு போனதுனால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி கூட அவங்களுடைய எண்ணம் இருந்திருக்குங்க. அந்த இடத்துல அப்படியே கிட்ட போய் அந்த இடத்துல அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒரு தப்பானவனை நான் தேர்ந்தெடுக்கலை, அவன் தண்ணி அடிக்க மாட்டான், பீடி சிகரெட்டோ எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, டெய்லி வாங்கக்கூடிய காசை என்கிட்ட அப்படியே கொண்டு தருவான், என்கிட்ட இருந்து காசு வாங்கி தான் அவன் பெட்ரோல் கூட போடுவான் வண்டிக்கு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருந்து இவங்க ஒரு சின்ன தங்கம் கூட எடுத்துகிட்டு போகிறீங்க அவங்க வீட்டில் இருந்து. இப்போ சித்ராவுடைய உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பவுனுக்கு நகை வந்து அவரே செய்து போட்டிருக்கிறாரு. அதனால என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாருங்க. சரிப்பா, ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் என்னதான் பேசினாலும் உங்களுடைய குடும்பம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா இருக்கிறல அவர் சிவசுடலை ஆடக்கூடியவர் தானே, அவர் கோயிலுக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வரும்போது அவருடைய உடம்புல சிவசுடலை மறுபடியும் வருதுங்க. அப்படியே ஆடிக்கிட்டே வர்றாரு, கிடுக்கிட்டு ஆடிட்டு ஆண்டு வந்து ஒரு சவுண்டை கொடுக்குறாருங்க. சவுண்டை கொடுத்துட்டு மறுபடியும் திருநீர் எடுத்து தன்னுடைய மகளுக்கும் போட்டு மருமகனுக்கும் போடுறாருங்க. போட்ட உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சிதம்பரம் வந்து கேட்குறாருங்க. என்ன அப்படின்னா, நேற்றைக்கு நைட்டு நீங்கள் அருவாயோட என் வீட்டுக்கு வந்ததாட்டு நான் கனவு கண்டேன், என் மனைவியை வந்து தாறுமாறாக வெட்டுறது மாதிரி நான் கனவு கண்டேன், அது என்னது ஏதுன்னு எனக்கு தெரியலை, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த கனவை பற்றி அந்த இடத்துல சொல்கிறாருங்க. உடனே அந்த இடத்துல அந்த சுடலை சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, நான் தாண்டா உன் வீட்டுக்கு வந்தேன், உன்னுடைய மனைவியுடைய உடம்புல இருந்த அந்த ஆன்மாவை நான் தாண்டா எடுத்துகிட்டு வந்தேன், நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும்டா, நீ இங்கே தான் வந்தாகணும் அப்படிங்கிற விஷயத்த அங்கே உனக்கு நான் உணர்த்திக்கிட்டு தாண்டா வந்தேன், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து உனக்கு அது சொன்னால் தான் உனக்கு புரியுமா அப்படிங்கிறது மாதிரி அவர் தெளிவாக கேட்குறாருங்க. இது அவங்க அப்பாவுக்கே தெரியாத விஷயத்த அவங்க அப்பாவுடைய உடம்புல வந்திருக்கக்கூடிய சிவசுடலை மறுபடி வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது கிட்டத்தட்ட 21 வாரம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அந்த 21 வாரமும் இவங்க கரெக்டாக அந்த கோவிலுக்கும் போயிட்டும் வந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான எந்த அமானுஷ்ய சம்பவம் நடக்கலை. இந்த
சம்பவத்தை நமக்கு இப்படி தாங்க அனுப்பி தந்திருந்தாங்க சித்ராவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.